ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டல, அந்த ஃபோட்டோல தான் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தர மாட்டாங்க. நாங்கள் எப்போ 2007 நினைக்கிறேன். கேமரா இருக்குல்ல, அது ஒரு 2 பிச்சை எடுத்து அதுக்கு பிலிம் வாங்குறதுக்கு 2 ரூபாயா போட்டு அது கிடைக்கல. 28 ரூபாய் 30 ரூபாய் கிடைக்கல. 35 ரூபா கிடைக்கல. அது எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. ஒரு வழியாக மாட்டி போட்டா எடுத்துருக்கோம். அது எப்படி அது ஃபுல்லாவே அவுட் ஆஃப் நம்ம ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் இருக்கு, சரியான ஃப்ரேம் இருக்கு. அதனால போடுறேன் உங்களுக்கு. ஆனால் அன்னைக்கு எல்லாருக்குமே 6 பேக் இருந்துச்சு. அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா ஆகா தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே. வரைக்கும் நம்ம மிஸ் ஆயிடுச்சு. பெங்களூர் சைடு போய் ஹோட்டலில் சாப்பிட்டு போச்சு. இல்லை மகன், இப்போ லாஸ்ட் 6 மந்த்தாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல் சாப்பாடு. அதனால தான் இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஓரளவுக்கு மெயின்டைன் தான் பண்ணலாம். 35 வயசு 34. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 29 தான்டா. நீ 30 போறா ஏன்னா போய் சொல்றாங்க. நம்பாதீங்க. என் பையன் 9th படிக்கிறான். படிக்கிறேன். நீங்க அவசரப்பட்ட பங்காளி. ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிட்டு அவசரப்பட்டாங்க. நான் வீரமணிய பண்டி, மதன், வினோத் அப்படி சொல்லு. தெரியும். ஆமா, ஐயனாரு. இவன் ஒருத்தர் அப்பப்போ வருவான் போவான். சொல்ல வரலடா. அப்பப்போ வருவான் போவான். சாப்பாடு அந்த பேரை பிரேக் பண்ணிக்கோ. அவன் பேரை மட்டும் சொல்ல மாட்டான். அவன் தான் எங்கடி. நாங்கள் 7 பேர். அதில் பாவம் கல்யாணம் பண்ணாது ஒருத்தன். என்ன பொண்ணு கேட்குறப்பெல்லாம் சொல்லியா பொண்ணு தர மாட்டேறாங்க மங்காளிங்க. ஆனால் கேட்டால் 8 வருஷம் லவ் பண்ணேன்ட்டு இன்னைக்கு சொல்கிறேன். நம்பாதீங்க. அதாவது அது வீட்டில் சொல்லிடுற முன்னாடி இவங்க 4 வருஷம் நமக்கு வெயிட்டிங். அடுத்து 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் ஓகே அக்செப்டட் மாமா பொண்ணு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி மாமா பொண்ணை கல்யாணம் பண்ண போய் தெரியுந்தாங்க. இல்லை இதில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இது பண்ணுறேன். அதனாலதான் கொஞ்சம் லிமிட்டாக சொல்கிறேன். இல்லை நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவன் யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் இதுவும் பரவாயில்ல. நான் போகும்போது ரன்னிங்கில் ஒன்றும் சொல்லிடுவேன். அவ்வளோ வெளியே தெரிஞ்சிடும். இல்லை இல்லாட்டாலும் என் பசங்க எல்லாருக்குமே தெரியும். பசங்களுக்கு தெரியும், கல்யாணம் பொண்ணுக்கு தெரியாது. இல்லை தெரியும். அதெல்லாம் போட மாட்டோம். இல்லை தெரியுமே. பேர் சொல்லவா? அப்போ வேணாம், அது பப்ளிசிட்டி ஆகிடும். அப்புறம் நீலாம் இப்படியாடான்னு ஓ நாக்கில் சனி சொல்லிடுவாங்க. ஏதோ நல்ல பிள்ளைங்க எங்க அவனா வளர்க்கிட்டு இருக்காங்க. நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. ஏதோ நல்ல பிள்ளைன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேரை காப்பாற்றிக்கணும். மதினி அன்னைக்காவது கூப்பிடுவேன். அன்னைக்காவது ஆன் டைம் வாங்க. போனவன லீவ் போட்டு கூப்பிட்டு வந்துருக்கான். தாத்தா சித்து இந்த விந்த ஸ்கூல் போயிட்டு வெளியே போட்டியாடா? போயிட்டு 1/2 மணி நேரத்தில் தாத்தா இறந்து போயிட்டாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? தாத்தா போட்டு தள்ளிட்டேன். இல்லை நான் வரும்போதே சொல்லிட்டேன். டீச்சரே பார்த்துப்பேன். அந்த லீவ் கேட்டால் தரமாட்டாங்க. ஓகே, எனிவே டீச்சர் வந்து எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. சன் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்கேன். நான் காலை லேட்டாக வந்தேன்னா அதுக்குள்ளே போயிட்டேன் ஸ்கூல். தனியாக வரலாம் தான் பார்த்தேன். சரி, நண்பரோட கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வரேன்னா இன்னைக்கு இல்லை கண்டிப்பாக வரல அப்படின்னா நீ சோசியல் மீடியாவில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி 18 வருஷம் அதுக்கு மேலே உங்கள் அப்பா மட்டும் செஞ்சு விட்டுருக்கேன். 18 வருஷம் நட்பு. அப்பனா இவன் வயசு என்னன்னு கால்குலேட்லாம் பண்ணாங்க. இவனுக்கு 29 வயசு ஆகுது. 27 இவனுக்கு 27 எனக்கு 21. அது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்படி சொன்னா நான் கூட மாமா மாமா வீட்டு தான் போறேன். ஆமாம், மாமா வீட்டுக்கு எப்போ தான் போகிறேன் அப்படின்னு. அப்படி இல்லைடா, எளிமையான மாமா பார்க்க போகிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா பார்த்ததே இல்லை. இல்லை அப்படி இல்லை, இருக்கு மாமனா. மாமா அப்படின்னா அது ஒரு உரிமை இல்லை. என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? இல்லை, இந்த வயசுலேயும் பொண்ணு கொடுத்துருக்காருன்ற மரியாதை இல்லை சொல்ல முடியல. சரி கொடுத்துட்டாங்க. தெரியாமல் சொன்னது மறந்துக்கூடாதுன்னா அடி மிதி ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அது வன்முறையில் இப்போ பார்த்துக்க போலீஸ் கேஸ் ஆகி போயிடுவாப்புல. அப்புறம் ஜெயிலு நம்ம வெயில் அந்த மாதிரி. அதனால் பயப்படாமல் அடிங்க, உதைங்க, காயப்படாமல் அடிங்க. ஆனால் அடித்தா அத்த மாட்டேன் தெரியும். ஏன்னா எங்கள் வந்து அதான் சொல்லுவேன், இதுக்கு தான் முன்னாடி போய் நிற்பாங்க சண்டை கண்டனாலும். ஆனால் ஓடிடுவாங்க. நாங்கள் இங்கிட்டு போயிடுவோம், அவங்க எங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் மற்றவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நான் உண்மையை சொல்கிறேன், இவர் தான், இவருக்கு இதான் வேலை. ஏன்னா நானும் ஒன்று அவங்களோட நானும் ஒன்று ரொம்ப க்ளோஸ். இங்கேருந்து ஒன்றா படிச்சோம் நாங்கள். ஆமாம், 10th. ஆமாடா 9th 10th 10th சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. வேண்டாம் சொல்லாத.
மக்களே, இந்த மணமக்களை வாழ்த்துங்க. என்னோட அருமை நண்பன் வீரபாண்டி, கட்டங்குடி அருப்புக்கோட்டை. நான் இங்கே தான் படித்தேன். நாங்கள்லாம் அப்படி இந்த வயசில் வந்து அப்படியே ஜாலியாக தெரிஞ்சவங்க. நீ கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒன்றே கேட்க மாட்டேங்கியா? பரவாயில்ல, நல்லா வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு சொன்னாங்க. சரி, இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு களவும் கற்று மறக்க வேண்டும். அதனால உண்மைக்குத்துகள் உனக்கு தான் சொல்றேன். ஓமக்குத்து விழுவோம், நிறைய விஷயங்கள் வாங்கும். மேக்ஸிமம் இந்த பூரிக்கட்டையை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க. அந்த மற்ற சில ஆயுதங்கள்லாம் வந்து நானே பயன்படுத்துவேன். அதிகமாக வீட்டில் பேசாத. வீட்டில் பேசினாங்கன்னா அமைதியாரு. அவங்க என்ன பேசினாலும் அமைதியாரு, ஏற்று பேசுறாத. மேக்ஸிமம் வீட்டுக்காரமாக தான் சொன்னாங்கன்னா கால் ஒன்றுமா தாயே தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டுரு. புரியுதா? சொல்றேன்டா, சொல்லு இல்லை, அனுபவப்படும் போது தானே தெரியும். அதனால இதுக்கு கோவப்படும், இந்த விஷயத்துல கோவப்படுறது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சண்டை கோவப்படாதப்பா அப்படின்னு. கோவப்படாத, அமைதியா. அவங்க என்ன சொன்னாலும் சரிம்மா சாரிம்மா, ரெண்டே வார்த்தை. என்னது? சரிம்மா சரிம்மா சாரிம்மா. அனுபவம். அவன் இன்னும் திருந்தலமாமா. அவங்களே தப்பு பண்ணிட்டு அப்படின்னாங்க என் மேலதான். இல்ல, முன் அனுபவசாலிகள் சொல்லும்போது கண்டிப்பா, அது பெரியவங்க சொல்லும்போது. இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. பெரியவங்க சொல்லும்போது சின்ன பசங்க கேட்டுக்கிறோம், பெரியவங்க சொல்லும்போது சின்ன பசங்க கேட்டுக்கிறோம். மங்காளி, எந்த பால்பர் ஷாப்ல போய் டை அடிச்சாங்க தெரியல. டேய், எனக்கு இருக்கிற அழகுக்கு இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி சொல்லிடு. தேங்க்யூ. எல்லாரையும் வாழ்த்துங்க. மங்காளிக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிடுறேன். மை சன்னுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிடுறேன். இல்லை, ஆக்சுவலாக வந்து வரமாட்டேன் அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவன் பிசி ஷீட்டில் வரமாட்டேன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, போய் நண்பனை நினச்சேன்டா. நண்பனை நட்பத்தை சீரியஸாக இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீ கால் பண்ணலன்னா வரலன்னு நினச்சேன். நான் ஒரு தடவை கால் பண்ணி 2 தடவை கால் பண்ணி எடுக்கல. ரைட்டு, இன்னைக்கு நான் ஒரு தடவை கால் பண்ணேன், திருப்பி கூப்பிட்டேன், திருப்பி நான் கால் பண்ணேன், நீ கால் பண்ண, நான் எடுக்கல. கட்டைய போட்டேன். நன்றி வேண்டாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பொய் சொல்றேன், நம்ப வீட்டுக்கு போன போன் பண்ணி அசிங்கமா வைவாங்க. சும்மா வீடியோக்கு நடிக்கிறாங்க. நீ குரூப்ல ஒரு தடவை ஏதோ லைவ்ல இருக்கும்போது ஒன்னு போட்டு விட்டேன், நீ சோலி முடிச்சு சரி கவனிக்கல நினைக்கிறேன். இல்ல, போட்டேன், நான் பார்த்தேன். ரியாக்ட் பண்ணலாம், தப்பிச்சிட்டேன். ஃபோன் பண்ணி வைவாங்க. ஸோ நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த லைவை பார்த்ததுக்கு. சொல்லுப்பா, ஏதாவது பேசு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேங்க்யூ சொல்றேடா. நல்லா இருக்கு ஸ்டெப்பான்னு சொல்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட விஷஸ் ரைட்டா. ஸோ மேன்மேல் இன்னும் நல்லா நிறைய மூவி நடிக்கணும், நல்லா இன்னும் டெவலப் பண்ணணும். நம்ம கார்மேனி செல்வனும் விட்டுட்டாங்க வெளியில், போஸ்ட் வந்துருச்சு, தீபாவளி ரிலீஸ். ஸோ அதை வச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக சொல்லியே தான் நிறைய இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகும். சூப்பராக 3 படம் ரிலீஸ். கேங்கர்ஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, 3 ரிலீஸ். நான் அவனுக்கு வந்து அந்த இதில் குக்கூத் குமாரில் ஜஸ்ட் பார்க்கும்போதே நிறையா பேசணும்னு வச்சுட்டு உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு கிடைக்கலாம் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நிறைய டெவலப் ஆகணும். சரி, என்ன டெவலப் பண்ணாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்குன்னே சொல்லுங்கள். மறுபடியும் வாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. மறுபடியில் எங்களுக்கு விருந்துக்கு வாங்க. அதான் மங்காளி, எனக்கு டைம் நீ கால் பண்ண மட்டும் தான் எனக்கு ரிமெம்பர் ஆகும். நீ கால் பண்ணு, கண்டிப்பாக வந்துடுவேன். அது நீங்கள் தான் வந்து சாட்சி. ஏன்னா நான் சில விஷயங்களால மறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஜஸ்ட் சும்மாவே ஒரு ஃபார்மாலிக்காக சாப்பிட்டு போடா. சரி, சாப்பிட்றேன். கோவப்படா சார், கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும். சரியா? இருந்துக்க, பார்த்து இருந்துட்டு. சரி, பாய்மா, வாழ்த்துக்க. பாய்டா, ஆல் தி பெஸ்ட். ஏடா அப்படி கிளம்புறியா? மறுபடியா? என்னடா மறுபடியா? மறுபடியும் உனக்காக தான் வெயிட்டிங். சொல்லுங்க. முன்னாடி பண்ணவங்க வீட்டுக்காரமாவா, இப்ப பண்றவங்க இவங்க தான். முதல் கேள்வியா? கேட்டா, இதுதான் என் வீட்டுக்காரம்மா. அவங்க வந்து என்னோட யூடியூப்ல வேலை பார்க்குறப்ப. அப்படிங்களா? சரி, சகோதரி அவங்க வீடியோ ஆனா வாய்ஸ் ஓவர்ல அவங்க தான் பண்ணிருப்பாங்க. சரி சரி. அந்த பொண்ணு அவங்க வயசு தான். முதல்ல அவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஓடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்ன உடல்நிலை சரியில்லைனால இவங்களே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். சரி, மற்றபடி டவுட் இல்லை, இவங்க தான் என் வீட்டுக்காரம்மா. சரி, வீரா கிளம்புடா. பை. என்ன படிக்கிற? படிக்கிறியா? நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்தாலும் நான் கேட்கல. அலங்காநல்லூர் தானா? நான் பொய் தான் செய்வேன். அப்படியா? எதுவும் செய்யடா. அலங்காநல்லூர்ல இருந்து ஏரியா? சொல்லுடா. நீ தான் கேக்குறேன். அலங்காநல்லூர் தானா? அது நீ மேல வாங்க. சும்மா தான்டா இது பண்ண போறேன். இது பண்ணடா. நீ பண்றத நான் பண்ண போறேன். நீங்க அத சொல்ற அந்த வேர்டிங் வந்து ரொம்ப பிடிக்குமா? தருவாவா? ஏன் நீ உன்னைய கூப்பிடுவாங்க? இல்லடா, அவங்க நீ லைவா கேட்கணுமா? ட்ரை பண்றாங்க. அது ஆல்ரெடி கூப்பிடுவாங்க, அது வேற மாதிரி கூப்பிடுவாங்க. சரி, நண்பனுங்க மைக் திருப்பிப்பா. மைக் அம்மா கிணறு மைக் கருவா சொல்லுப்பா. டேய் கருவா, இனிமே அவனை இப்படி கூப்பிட போறேன் அதானே? அது வேற மாதிரி கூப்பிடுவாங்க.
எப்படி அதை நாங்கள் சீக்கிரம் சொல்ல மாட்டோம். இப்போ நான் ஏன் ஃபோன் பேசிக்கிறீங்க அப்புறம் அன்னைக்கு வரும் அன்னைக்கு வரும் அன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. சரி சரி பங்காளி வா சாப்பிட்டுட்டு போ. நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? இன்னொரு நான் அப்படியே மாமா பார்ப்போம். சரி சரிம்மா பார்க்கலாம். பத்திரமா பார்த்துக்கோண்ணா. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு மாணவன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.